விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இன்றைக்கு 11/7/2024 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நம்ம தமிழ்நாடு ஹோம்கார்டு சம்மந்தமான ஒரு வழக்கு, அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ் ஹோம்கார்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் தமிழ்நாடு யூனிட், அது சார்பாக ஒரு வழக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி அட்மிஷனுக்கு எடுத்திருக்காங்க. எஸ்எல்பி பெட்டிஷன் போட்டு இன்றைக்கி அட்மிஷனுக்கு எடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு 4 வாரத்தில் அவங்களுடைய ப்ரேயருக்கு பதில் கொடுக்கும்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கினுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா, ஒரு கண்டினியூவாக ஒரு 3-4 வழக்கு போட்டிருந்தாங்க இங்கே ஹைகோர்ட்டில். அவர் வெரி ஃபஸ்ட்டு அவர் பிஜேபி லீடர் அண்ணாமலை இதை கையில் எடுத்தார். அவர் சார்பாக ஒரு வழக்கு போட்டாங்க. அப்புறம் இந்த ஹோம்கார்டு சார்பாக வழக்கு போட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய நீட்சி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ இந்த கட்டத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 4 வாரம் டைம் கொடுத்துருக்கு. இப்போது அதிகாரிகள் மத்தியில் தான் இப்போ இந்த 4 வாரம் கொடுத்த டயத்துக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு அவங்க பார்ப்பாங்க. இப்போ அந்த அதிகாரிகள் மட்டத்திலேயே நம்ம நினைவுபடுத்துறதுக்கு, அதிகாரிகள் மட்டத்திலையும் சரி, மாண்புமிகு தமிழக முதல்வருக்குமே நம்ம நினைவுபடுத்துகிறோம். இந்த கடந்த 2021ஆம் ஆண்டினுடைய திராவிட முன்னேற்ற கழக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் ஒரு 505 அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க, 7 உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. இந்த 505 அறிவிப்புலையுமே ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த அறிவிப்பு எண் 390, அதில் மட்டும் இந்த ஊர்காவல் படையினரை பற்றி ஒரு அறிவிப்பு வரும். அதை மட்டும் நினைவுக்காக வாசிக்கிறேன். காவல்துறையினருக்கு பல வகைகளிலும் உறுதுணையாக நிற்கும் ஊர்காவல் படையினரின் நலன் காக்கும் நோக்கில் அவர்களின் பணி நாட்கள் உயர்த்தப்படும். ஊர்காவல் படையினரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கப்படும். இது ஒன்று தான். இந்த ஒரு அறிவிப்பில் 2 பகுதியாக சொல்கிறாங்க. அவர்களுடைய நலன் காக்கும் நோக்கில் அவர்களது பணி நாட்கள் அதிகரிக்கப்படும், அவர்களது எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இது 2 மட்டும் சேதாரம் இல்லாத அளவுக்கு இந்த கவுண்டர் ரிப்ளை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஏன்னா முதல்வருடைய கவனத்துக்கு போகணுன்றதுக்காக இதை நம்ம இது பண்ணுறோம். இப்போ ஊர்காவல் படையினருக்கு 560 ரூபா 5 நாள் வேலை. நாங்கள் இருக்கும் பொழுது 25 நாள் வேலை கொடுத்தோமுங்க. அவங்களுக்கு 25 நாள் வேலை இருந்துச்சு. சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 120 ரூபாய் என்னமோ இருக்கும். ஆனால் 25 நாள் வேலை. அப்போ அந்த 120 நாள் இருந்தால் அந்த 2500 ரூபாய் என்னமோ வந்துச்சு பாருங்கள். அதே அமௌண்ட்டுக்குள்ளே இவங்களுக்கு அந்த டெய்லி அவர்களுக்கான சேலரி என்ஹான்ஸ் ஆன உடனேயே பணி நாட்களை குறைச்சிட்டாங்க. ஆனால் அப்போ வெறும் 5 நாட்கள் மட்டும்தான். நைட்டில் ஒரு 9 மணிக்கு டேயில் ஒரு ஷிஃப்ட் பார்ப்பாங்க, நைட்டு ஒரு ஷிஃப்ட் பார்ப்பாங்க. ஆனால் அந்த 25 நாள் வேலை இருக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா திமுன்னு நைட்டு 9 மணிக்கு நம்ம ஸ்டேஷனில் இருக்கிற பார்த்தோம்னா ஒரு 10 பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா எங்களுக்கு அந்த நைட் பீட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சேர்த்து போட்டு விட்ருவோம். 2 பீட்டு 3 பீட்டு மார்ச் பண்ணோம்னா 2 பேரை சேர்த்து போடலாம். எப்பயுமே போலீஸ் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் விசிபிலிட்டி கூட இருக்கிறது தான் நமக்கு அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைமில் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நைட் ரவுண்ட்ஸ் நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் கட்டாயம் க்ரைம் கேஸ் ரிப்போர்ட் ஆகாது. நைட் ரவுண்ட்ஸு ப்ராப்பராக நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா க்ரைம் கேஸ் வராதுங்க. போலீஸ் விசிபிலிட்டியோடு இருக்கணும். சும்மா ஒரே ஒரு போலீஸ் போயிட்டு அதெல்லாம் பத்தாது. ஏன்னா அவன் கல்பிரிட்ஸ் குரூப்பாக வருவான். ஒத்த போலீஸ் போய் கண்ட்ரோல் பண்ணுவாரா? ஒத்த போலீஸ் போய் என்னென்ன எவ்வளவு சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஒரே ஒரு எஸ்ஐ இவ்வளவுக்கு யூனிஃபார்மோடு ஒரு எஸ்ஐ நைட் ரவுண்ட்ஸில் போனவர் மர்டர் ஆகி போனார். ஏன்னா ஒரு பையன் ஆடுத்துட்டுறதுக்கு திருச்சி பக்கத்தில். ஆனால் அதனால் இதெல்லாம் ஹைலி ரிஸ்க்கு. அதனால் போலீஸ் விசிபிலிட்டி அண்ட் போலீஸ் ஸ்ட்ரென்த்து கூட அனுப்புவோம். அதுக்கு இந்த ஹோம் கார்டு எங்களுக்கு அவ்வளோ பயன்பட்டாங்க. இப்போ 5 நாள்னா நைட் ரவுண்ட்ஸ் பயன்படுத்தணும்னு வைங்க, அவங்க டியூட்டி நாள் போச்சு. அதனால் அந்த பகலில் தான் ஏதோ கொடுக்க முடியும். ஆனால் பகலில் இந்த டிராஃபிக்கோ இல்லைன்னா ஏதேனும் திருவிழா, கோயில் பாதுகாப்பு, இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்னா கட்டாயம் இவர்களுக்கு வேலை பணி நாட்கள் அதிகப்படுத்தணும். 560 ரொம்ப குறைவான இது. இன்றைக்கி 560க்கு எந்த வேலை இருக்குது? ஆனால் சாதாரண நீங்கள் ஒரு சின்ன சித்தாள் கொத்தனார் எளிதான வேலைக்கு போனால் கூட அந்த அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயீஸ் கூட ஒரு 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச எங்கேயும் கிடையாது. 560 ரொம்ப கம்மியானது. இதில் கூட நீங்கள் பணி நாட்களை உயர்த்தலைன்னா அது அவர்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம்.
நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நினைவுபடுத்துகிறேன். ஆனால் வந்து பணி நாட்கள் உயர்த்தப்படும், கணிசமாக அவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும். இப்போ இருக்கிறது வந்து ஒரு 18,500 பேர் வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 3,500 லேடிஸ் வரைக்கும் இருக்காங்க. டோட்டல் இதில் வந்து 18,000 18,500 வரைக்கும் இருக்கலாம். ஒரு 3,000 3,500 பெண்கள் உட்பட. இது வந்து கட்டாயம் அதிகப்படுத்தணுன்றது எதுக்குன்னா, உங்களுக்கு இவங்க வந்து சில முக்கியமான பணிகளுக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, நைட் ரவுண்ட்ஸு கூட போகிறதுக்கு, நைட் பீட்டுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் பணி நாட்களை அதிகப்படுத்திட்டிங்கன்னா நமக்கு இந்த வேலை நாட்கள் வந்து இந்த நைட் பீட்டுக்கு பயன்படுத்துறது ஒரு நாள் கவுண்ட் ஆகிட்டு போகுது. அப்புறம் அது போக இப்போ இந்த எஃப்ஓபி நின்று போச்சா சுத்தமாக, சாத்தான்குளம் இஷ்யூக்கு பிறகு வந்து எஃப்ஓபி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு. அப்படின்னும் போது அந்த பசங்கள் நமக்கு உதவியாக தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் அங்கே ஒரு மிஸ் ஹேப்பனிங் நடந்து போச்சு, அதில் வந்து அவங்க மேலே பழியாகி போச்சு. அந்த பசங்க நமக்கு நல்லாவே உதவியாக இருந்தாங்க. தவிர அந்த பசங்களை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு நமக்கு நல்லா பயன்பட்டுச்சு. ஆனால் தேவையில்லாத இந்த போதை பழக்க வழக்கம் அது இதுக்கெலாம் போக மாட்டாங்க. பார்த்தோம்னா சரி, ஈவினிங் ரவுண்ட்ஸ் போனோம்னா அந்த எஃப்ஓபி பார்த்தோம்னா ஓடிடுவேன், என்ன ஏதுன்னு சொல்லி விவரம் சொல்லுவேன். இந்த ஏதாச்சும் தேவையில்லாத அந்த ஹெட் ரைட்டிங் செல்லிங் எங்கனையாச்சும் இருந்துச்சுன்னா அது பற்றி தகவல் சொல்லுவேன். யாரையோ தேடி போனோம்னா அந்த பையங்களே நமக்கு வந்து இன்ஃபார்மெண்ட்டாக செயல்படுவாங்க, ஏதோ நமக்கு தகவல் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. அது வந்து போச்சு. அதை கொண்டு வர சொல்லி நான் அது இதுக்கெல்லாம் சொல்ல வரல. இப்போ அதை வந்து இவங்க தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். யார்? நம்ம வந்து ஹோம் கார்டை வந்து நீங்கள் கணிசமான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த இது பண்ணலாம். இவங்க இந்த கோயில் பாதுகாப்பு, ஏன்னா சும்மா வரிசையில் நிற்கிறதுக்கெலாம் போலீஸை போட்டு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. வரிசையில் நிற்கிறதுக்கு அனுப்புறதுக்கு, ஏன்னா அதெல்லாம் ஹோம் கார்டு பார்க்க முடியாதா? உமன் ஹோம் கார்டு பார்க்கும். ஆனால் அப்புறம் வந்து ஒரு திருவிழா பாதுகாப்பு, ஏன்னா அதுக்கெல்லாம் கூட போகலாம். அப்புறம் ஒரு ஊரில் உண்ணாவிரதம், ஆனால் சும்மா போய் நிற்கிறது பிக்கெட்டிங்கு ஒரு போலீஸை போட்டு கூட போய் போட்டுக்கலாம். ஏன்னா அது மாதிரி இருக்கக்கூடியதில் ஹோம் கார்டினுடைய பணி எப்படி வந்து அந்த சிஏபிஎஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு பாராமிலிட்ரியாக இருக்காங்கல்ல, அந்த 7 அந்த போலீஸ் அமைப்பு, அது மாதிரி இந்த ஹோம் கார்டு வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு போலீஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது ஹோம் கார்டு தான். இவங்க என்னென்னா அந்த 1963 அந்த தமிழ்நாடு ஹோம் கார்டு ரூல்ஸ் அதன்படி பார்க்கையில் இவங்க வாலண்டியராக வர்றோம்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துருச்சா. இன்றைக்கி எல்லா சர்வீஸுமே வாலண்டியர் தான். வாலண்டியர்னு சும்மா வந்து தனியாக பண்ணிட்டு போவாங்களா? இப்போ இராணுவத்துக்கு கூட, இந்திய இராணுவத்துக்கு போய் சேவை செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் அழைக்கிறாரு. இந்த அக்னி பாத்தா, அக்னி வீர் இதெல்லாம் போகிறாங்க. ஆனால் சின்ன 17 வயசு முடிஞ்சால் கூட போதும் அப்படின்னு சொல்லி சம்பளத்துக்கு தான் போகிறான். சம்பளம் இருந்தால் தான் போவாங்க. தேசப்பற்றில் வாங்க, வந்து இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய இதில் வாங்க அப்படின்னு சொல்லி போனோம்னா அந்த குடும்பம் காப்பாற்றப்படணும்ல. தேசப்பற்றிலாம் நாங்கள் எல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். குடும்பம் காப்பாற்றப்படுறதுக்கு டப்பு வேணும்ல, அந்த கணக்கு தான் இது. ஆனால் தவிர இப்போ 5 நாள் தானே வேலை, அப்புறம் மற்ற நாள் அவங்க பார்க்குற வேலைக்கு போய்க்கலாமே, எப்படி போவாங்க பாவம்? ஏன்னா அந்த பசங்களே எப்படி வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை தெரியும், ஒரு கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, ஏன்னா ஏதோ ஒரு சென்ட்ரிங்கு, ஒரு பெயிண்டிங் வேலை, இந்த மாதிரி இதுன்னு வைங்க. இவங்க வேலைக்கு வர்றது ஆனால் நல்லா நீட்டாக யூனிஃபார்ம் போட்டு, காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஆஸ் போலீஸ், ஆனால் நல்லா நீட்டாக போட்டு வருவாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த ஏஜ் தானே, அந்த வயசுக்கு அதுக்கும் தகுந்த மாதிரி. ஆனால் பெரும்பாலும் நான் பார்க்க வந்து அந்த பெரியடு அது இது இருக்கிறதுனால, அந்த ஏஜ் இருக்கிறதுனால தொப்பை இல்லாமல் நல்லா நீட்டாக கரெக்டாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க நான் பார்த்த அளவுக்கு. அதனால் நம்ம மெயினாக வந்து இந்த எஃப்ஓபிஏ போலீஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஃபோர்ஸு. இதன்படி அவங்களோடது மெயின் ப்ரேயர் என்னென்னா, இந்த மெயினாக வந்து பணி நிரந்தரம். ஆனால் பணி நிரந்தரம் வேணும். ஏன்னா முதல்ல வந்தேன் சேரும் பொழுது கூட ஒரு பேச்சுலராக இருந்திருப்போம் சார், அப்புறம் மறுபடியும் ஃபேமிலி ஆயிடுச்சு, பிள்ளைகள் ஆயிடுச்சு, இதை விட்டுட்டும் போக முடியலை. இது ஒரு இந்த புலி வேலை பிடிச்ச கதையா? ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், ஊருக்குள்ளே வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஏதோ போலீஸ் வேலை மாதிரி பண்ணியாச்சு, இதை விட்டுவிட்டு நீ போய் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் போனோம்னா அது நல்லாவும் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களோட அதாவது உளவியலாகவே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அது கரெக்டு தானே. யூனிஃபார்ம் போட்டு நல்லா ப்ரௌன் ஷூ போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்துக்கிட்டு நீ போய் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போ, கொத்தனார் வேலைக்கு போனேன்னா சரியாக இருக்காது. ஆனால் இது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு 1983 இருந்தே கூட ஒரு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் டெல்லி, ஆனால் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், டைரக்டரேட் ஜெனரல் ஃபயர் சர்வீஸ், சிவில் டிஃபென்ஸ் அண்ட் ஹோம் கார்ட்ஸ், அதிலிருந்து டு த சீஃப் செக்ரட்டரி ஆல் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ், அதுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அதில் என்ன காமிக்கிறாங்க, அவங்க எங்களது மெமோரண்டம் டேட்டட் 5/11/1983,
அப்புறம் என்னென்னா இஸ்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் ஹோம் கார்டு அண்ட் சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட். அப்புறம் வந்து திஸ் மினிஸ்ட்ரி வைடு லெட்டர் நம்பர் ஒன்று காமிக்கிறாங்க, டேட்டட் 17 ஜனவரி 1984 அண்டு 6 பிப்ரவரி 2023. இதன்படிலாம் நாங்கள் உங்களுக்கு கண்டினியூவாக ரிமைண்டர் போட்டிருக்கோம், லெட்ரு வச்சுருக்கோம். இதன்படி என்ன கேட்குறாங்கன்னா, இன் வியூ ஆஃப் த எபோவ் மென்ஷன்ட் ஃபேக்ட்ஸ் ஆல் ஸ்டேட்ஸ் ஆப்ளிக் யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு கன்சிடர் கிவிங் வெயிட்டேஜ் ஆப்ளிக் ப்ரிஃபரன்ஸ் டு ஹோம் கார்ட்ஸ் and civil defense volunteers in recruitment to government services and amend the recruitment rules of group C and D போஸ்ட் அக்கார்டிங்லி. இதன்படி வந்து ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரியிலையும் குரூப் சி அண்ட் டி போஸ்ட் எடுக்கும் பொழுது இவங்களுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, இவங்களுக்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரூல் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எப்போ 1983 83னா இப்போ பார்த்துக்குங்க, 42 வருஷமாக ஒரு ரிமைண்டர் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி. எவ்வளவு பரிதாபத்திற்குரிய பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்கள்னால் அரசு சார்ந்த துறையில் இந்த ஹோம் கார்டு தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு ஐ திங்க் ஸோ, அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால் இப்போ ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர் சொன்னதே தான். ஆனால் அவர் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது தான், இவர்களுடைய கோரிக்கையை நான் வந்து எடுத்து கட்டாயம் வந்து பணி நாட்களை அதிகப்படுத்துவோம். ஆனால் ஏறத்தாழ அந்த ஒரே ஒரு கோரிக்கையில் மட்டும்தான் வரும், 390 மட்டும்தான் வரும். அந்த கோரிக்கையாச்சும் நிறைவேற்றினேன் தவிர இப்போ இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோம் கார்டில் இருக்கக்கூடிய டிஜி ஆனால் திரு வன்னியபெருமாள் ஐபிஎஸ் சூப்பர் ஆள். ஆனால் அவர் வந்து இந்த மென்னு வெல்ஃபேர் பார்க்கக்கூடியவர் தான், நல்ல பிரமாதமாக பார்க்கக்கூடியவர், நல்ல ஆஃபீஸரு. அப்படி ஒரு அதிகாரி கிடைக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியாமல் இப்போ ரிப்ளை போகாது. ஆனால் அவர் தான் எடுத்தும் கொடுப்பார். அவர் அநேகமாக 5th வந்து போலீஸ் கமிஷன் நடக்குது பாருங்கள், அவர் வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் சிடி செல்வன் சார், அவருக்கே வந்து இதனுடைய ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதா அப்பயே தகவல் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இப்போயும் இந்த ரிப்ளை, ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிப்ளை வந்து அவர் சார் வன்னியபெருமாள் சாருக்கு தெரியாமல் இந்த ரிப்ளை கொடுக்க முடியாது, அவரே வந்து அதை முன்னெடுக்கலாம். ஆனால் மென் வெல்ஃபேரு பப்ளிக் வெல்ஃபேர் பார்க்குறதுல நம்பர் 1 ஆஃபீஸர் நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா பெர்சனலாக எனக்கு தெரியும், என்னுடைய இது SI2 இன்ஸ்பெக்டர் வர்ற நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளானேன். அப்போ வந்து திண்டுக்கல் ரேஞ்சு டிஐஜியாக இருந்தார். ஒரே நாள் கூப்பிட்டு, ஏன்னா 10 வருஷம் வேலை பார்த்தவங்க, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகாமல் இப்போ போய் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக எளிமையாக என் ப்ரமோஷன் பாதிக்காத அளவுக்கு உடனடியாக அந்த பனிஷ்மெண்ட் செட்டிஸ்ஃபைட் பண்ணார். ஆனால் அதனால் அந்த வகையில் ஒரு நல்ல அதிகாரியாக அவருக்குமே வந்து நம்ம பெர்சனலாக வைக்கக்கூடிய கோரிக்கை, உங்கள் காலத்தில் இந்த 18,000 பேருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒளியேற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரம் கிடச்சிருக்கு, அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் கட்டாயம் வந்து நான் நினச்சி சொல்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு நேரடியாக பெர்சனலாக எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் 20-25 வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நடந்ததை இப்போயும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அவர் நினச்சாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி உங்களை என்றென்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜி ஹோம் கார்டு அவங்களும் அதை பார்க்கணும். ஆனால் முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அதுதான் நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த ஹோம் கார்ட்லேயே அந்த தேவையில்லாமல் வந்து அசிஸ்டண்ட் கமாண்டன்ட் ஜெனரல் ஆஃப் ஹோம் கார்டு அதெல்லாம் ப்ரைவேட்டு. ஆனால் அப்புறம் இந்த ஏரியா கமாண்டரு, டெப்டி ஏரியா கமாண்டரு, அதெல்லாம் வந்து இந்த பசுத்தோல் போர்த்திய புலி இருப்பாங்கல்ல, நல்லவன் போலி இருப்பான் பரமசண்டாளன், அவங்கெல்லாம் சமூக ஆர்வலரான். அவங்க இதுக்குள்ளே வந்துக்கிட்டு அந்த காக்கி யூனிஃபார்ம் போடுறதுல ஒரு மரியாதை இருக்குல்ல, ஒரு கெத்து இருக்குல்ல, நீ நேரடியாக வந்து டிபிஎஸ் எழுதி போக முடியாது, எஸ்ஐக்கு போக முடியாது, எது ஐபிஎஸ்க்கு போக முடியாது. ஆனாலும் போலீஸ் தோரணைக்கு காமிச்சோம்னா இப்போ ஊருக்குள்ளே என்ன பப்ளிக்கு தெரிய போதா இந்த இவர் ஏரியா கமாண்டரு அப்படின்னா, அது பயங்கர தோரணையாக அந்த அவர்களுடைய வெஹிக்கிளில் லைட்டு கீட்டெல்லாம் வச்செல்லாம் வருவாங்க. நான் இருக்கையில் அப்படி தான் வந்தாங்க, ஏன்னா என்ன ஏதுனே தெரியாது. இப்போ அந்த தோரணை இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இதில் இருக்கக்கூடிய அந்த ஹோம் கார்டு பசங்களை ஆடலி கணக்குக்கு யார் நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் அளவுக்கே அந்த தோரணை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அபாலிஷ் பண்ணுங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அந்தந்த ஹோம் கார்டு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிக்கு அட்டாச் பண்ணி விடுங்க. எஸ்பி அவ்வளோ 1000-1200 பேர் போலீஸை வச்சு ஏஆரில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த ஓஎஸில் அட்டாச் பண்ணி விடுங்க. இல்லையா சப்டிவிஷனுக்கு கொடுக்குறீங்கன்னா சப்டிவிஷன் டிஎஸ்பிட்ட அட்டாச் பண்ணி விடுங்க. ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த்துக்கே இன்ஸ்பெக்டர்ட்டே கொடுத்துடலாம். ஆனால் இதில் என்ன இவர் ஏரியா கமாண்டர் என்ன செய்கிறாரு, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜெனரல் என்ன செய்கிறாரு, ஒன்றுமே கிடையாது. ஆனால் வெட்டி பந்தா காமிக்கிறதுக்கு இந்த சமூக ஆர்வலர்ன்ற தோரணையில், கல்வி தந்தைன்ற தோரணையில் அந்த வேலையை போய் பார்த்து போக வேண்டியதானே. சமூக ஆர்வலர் ஏழைப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொடுங்க, இதை கொடுங்க. இதில் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வசதி வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா
இவங்க கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகிட்டா அப்புறம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனோபாவம். ஆனால் 30 நாள் வேலை பார்த்தா இவங்க எப்படியாச்சும் நான் வாங்கி தர்றேன்ற கணக்கில் நம்மளை சுற்றுவாங்க. கொஞ்சம் மேலே அப்லிஃப்ட் ஆகிட்டாலே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏற்கனவே முதல்வர் சட்டசபையிலேயே சொல்லியிருந்தார் இவங்களுக்கு வந்து இந்த கேண்டீன் கார்டு கொடுக்க சொல்லி, போலீஸ் கேண்டீன் கார்டு அதில் வாங்கிக்கலாம்னு சொல்லி. அது என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி தெரியல. நான் விசாரித்த அளவுக்கு இன்னமும் வழங்கப்படவில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அது என்ன காரணம்னு சொல்லி பாருங்கள். அதாவது பெர்மனெண்ட் ஹோம் கார்டு ஸ்ட்ரென்த் எடுக்க முடியலையா? ஏன்னா கொஞ்சம் பேர் வருவாங்க அப்புறம் கொஞ்சம் நாளில் போயிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் வந்து இருக்கா? இல்லைன்னா ஏதோ ஒரு கட் ஆஃப் இயர் வைங்க, ஒரு 5 ஆண்டுகள் வரை சர்வீஸ் பண்ணி தொடர்ச்சியாக இருக்கிறவங்க இவங்க போட்டு போக மாட்டாங்கன்னு. அவங்களுக்கு தான் இந்த சலுகையெல்லாம் பண்ணுனா இருந்துருவாங்கல்ல. ஆனால் அது ஒன்றும் வரலை. அப்புறம் நல்ல விஷயம்னு பார்த்தா நம்ம போலீஸ் ஹாஸ்பிட்டலோடு இவங்களை அட்டாச் பண்ணி விட்டாச்சு. ஆனால் வந்து போலீஸ் ஹாஸ்பிட்டல் இவங்களும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல விஷயம் தாப்பா. அதை நீங்கள் உங்கள் பேரண்ட்டு அவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் காமிக்கலாம். ஏன்னா அங்கே இருந்து மறுபடியும் ஜிஹெச்சுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கூடுதலாகவும் நல்ல அக்கறையோடும் நல்ல வசதியோடும் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி பயன்படுத்துங்க. அதனால் இதுதான் சொல்லணும் போல் இருந்துச்சு. ஒரு 4 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து முதல்வர் கவனத்துக்கு போகிறது அவர் தான் சொன்னார், இந்தியாவின் ஈடு இணையற்ற மாநிலம் இன்பத் தமிழகம்தான் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டுவோம். அவங்களுடைய அறிக்கையில் கடைசி பார்த்தோம்னா இருக்கும். இந்த நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனால் எல்லா இதுலேயும் அவன் வந்து செஞ்சுக்கிட்டு வர்றீங்க, பல வகையில் உங்களது திட்டங்களை பாராட்டுகிறோம், அதனுடைய சலுகைகளை அனுபவித்து வர்றாங்க. ஆனால் இதையும் வந்து இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. உண்மையிலே எந்த கவர்மெண்ட்டு இதை செய்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆண்டாண்டு காலத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இவர் தாயா செஞ்சார், இந்த திமுக அரசு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இது தாராளமாக செய்யலாம். மறுபடியும் மற்ற மாநிலங்களோட கூட கேளுங்க. மற்ற மாநிலங்கள்லாம் நிறைய இதுகளில் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. சில மாநிலங்களில் அந்த சம்பளம் என்ஹான்ஸ் ஆகிருக்கு, வேலை நாட்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையிலையும் இதை கன்சிடர் பண்ணலாம். அதனால் வந்து இதைத்தான் முதல்வருக்கு அந்த 4 வாரத்துக்குள்ளே ரிப்ளை கொடுக்கறதுக்குள்ளே நம்ம சொல்லணும் போல் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹோம் கார்டு உங்களுக்குள்ளே இந்த செய்தி அதிகமாக பகிரணும்ப்பா. நீங்கள் அதிகமாக பகிரப்படணும். இந்த சேனல் வந்து அதிகமாக பகிருங்க. இந்த நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா பேருக்கு பகிரப்பட்டால்தான் முதல்வருக்கு எட்டும். இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, 83 நாள் போலீஸுக்கு டீயை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் நிறையா இதுகளில் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கலைனாங்க. ஆனால் அந்த உதாரணத்துக்கு திருச்சி மாவட்ட எஸ்பி போட்டதெல்லாம் போட்டு விட்டேன் பார்த்தீங்களா, ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஆனால் அதனால் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன காரணம்னா பகிர்தலுக்கு உட்படுத்தினது தான் காரணம். ஹோம் கார்டு பசங்களுக்கு சொல்லிக்கிறேன், அதிகம் பகிர்தலுக்கு உட்படுத்துங்க, அதிகம் பேசு பொருள் ஆக்குங்க. காலம் வந்து 4 வாரம்ன்றது ரொம்ப விறுவிறுன்னு ஓடிடும். இடைப்பட்டு அதுக்கு அடுத்து ஒரு பதிவு போட முடிஞ்சாலும் பதிவு போடுறேன். ஆனால் நீங்கள் அதிகப்படியாக ஷேர் பண்ணணும். அதிகப்படியான பகிர்தலுக்கு உள்ளாக்கி பேசு பொருளாக்கணும். பப்ளிக் உட்பட பேசு பொருளாக்கணும். போலீஸுக்குள்ளேயே இப்படி ஒரு துறை இவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்காங்களா அப்படின்றது தெரியணும். அப்புறம் நம்மளுடைய முந்தைய பதிவு தொடர்பாக அந்த கமெண்ட்டில் நிறையா கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த பதிவே ரொம்ப லென்த்தியாக வந்துடுச்சு. அதனால் அதுக்கடுத்து சொல்லும் பொழுது சொல்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம்.